ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைல் வறுத்தரிச்ச மீன் குழம்பு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இந்த சேனலில் வறுத்தரிச்ச கடலைக்கறி, முட்டை குழம்பு, சிக்கன் குழம்பு போட்டிருக்கேன். விருப்பம்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை மூடி துருவன தேங்காய் எடுத்து வச்சுக்கிடலாம். கூடவே சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு 4 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து தேங்காய் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க. எனக்கு மொத்தமாக வதங்க ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கி இந்த நேரத்தில் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயப்பொடி சேர்த்துக்கிடலாம். இது வறுத்த வெந்தயப்பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிடலாம். மசாலையோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இனி இதை உடனே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடலாம். அதே சூட்டில் வச்சிடாதீங்க, மசாலா கருக ஆரம்பிச்சிரும். இனி குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடலாம். நாம் வறுத்தரிச்சு பண்ணும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இனி வெட்டி வச்சிருக்கிற 2 தக்காளியை இது கூட சேர்த்துக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த ரெசிப்பியில் முருங்கைக்காவும் சேர்த்துக்கிடலாம். உங்கள்கிட்ட முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா ஒரு அரை முருங்கைக்காவை இது கூட சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த சேனலில் நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மீன் குழம்பு நிறையா போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் ஒரு 3 புளியை ஊற வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி இது கூட சேர்த்துக்கிடலாம். இனி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்துக்கோங்க. இனி இதை ஒரு மூடி வச்சு மூடி நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். நாம் வறுத்து வச்சுருக்கிற தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இது கூட சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக வத்தல் தூள் சேர்த்துக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் மீன் துண்டுகளை சேர்த்துக்கிடலாம். நான் ஒரு 1/2 கிலோ மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிடுறேன். இனி இதை ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். எண்ணெய் நல்லா பிரிகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கிடலாம். ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு நல்லா திக்காக சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இனி நாம் தாளித்து ஊற்றிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 வத்தல் சேர்த்துக்கிடலாம். இனி இதை தாளித்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், சுவையான குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.